அல்லேலூயா. 49 சரியா? அல்லேலூயா. ஆமென். அந்த வசனத்தை மீண்டுமாக ஒருவர் வாசிங்க. அல்லேலூயா. ஆமென். ஆதியாகமம் 49. அல்லேலூயா. ஆமென். ஆமென். 25 27 வரைக்கும் உள்ள அந்த வசனங்களை ஒருவர் வாசிங்க. சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர். அவருடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே, அவருடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. என் மேன்மையே, அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொண்டு தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. அல்லேலூயா. இந்த வேளையிலும் கூட அல்லேலூயா ஒரு 7 சாபங்கள் அல்லேலூயா யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளுக்கு லேவிக்கும் சிமியோனுக்கும் போட்ட சாபங்கள். ஆனா சிமியோனுக்கு அந்த சாபங்கள் வரவில்லை என்று என்ன செய்யணும் வேதத்துல நம்ம பார்க்கும்போது இந்த காரியம் எனக்கு லேவிக்கு இந்த சாபங்கள் இருக்கிறது. திட்டம் போட்டது லேவி தான். அதனால லேவிக்கு இந்த சாபங்கள் வந்து பழித்தது என்று சொல்லி என்ன செய்யறோம். அல்லேலூயா. அதெல்லாம் எப்படி நடந்துங்கிறது, ஆண்டவர் அதை எப்படி ஆசீர்வாதமாக மாற்றினார் என்பதை நம்ம என்ன அந்த நாள்ல அல்லேலூயா பார்க்க இருக்கிறோம். முதலாவது பாருங்க, நான் 7 பாயிண்ட் சொல்றேன். கொடுமையின் கருவிகள். அல்லேலூயா. அவர் வச்சிருக்க ஆயுதங்கள், அல்லேலூயா, வச்சிருக்க ஆயுதமே கொடுமையானது. அதுதானே அவங்க இந்த வச்சிருக்கிற அந்த பட்டியங்கள் அது கொடுமையின் கருவிகள் என்று சொல்லி அல்லேலூயா. அவன் கொடுமையானவை, கருவிகள் கொடுமையான கருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, சாபத்தை போடுறாரு. அவன் வச்சிருக்கிற கருவி என்னது, நல்ல காரியத்துக்கு அது பயன்படாது, அது கொடுமையான காரியத்தை தான் அவன் வச்சிருக்கிற கருவிகள் எல்லாமே. அவனும் கூட அப்படித்தான் என்ன செய்யறான் இருக்கிறான்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் பாருங்க, நாட்கள்ல லேவி கோத்திரத்தை அல்லேலூயா ஆசரிப்போம். ஆமென். கூடாரத்தின் வேலைகளை செய்யும்படியாக அந்த லேவி கோத்திரத்தை ஆண்டவர் பிரித்தெடுத்த பொழுது அல்லேலூயா அவர்கள் தேவனுக்காக அல்லேலூயா ஆமென் ஆமென் ஜனங்களுக்காக தேவனிடத்தில் அந்த பலியை செலுத்தி ஜனங்களுடைய பாவ நிவர்த்திக்காக இல்ல சோத்திரபடி என்ன ஒரு காணிக்கை கொண்டு வந்தாலும் சரி, இவங்க கருவிகள் என்னதான் மாத்துச்சு. அல்லேலூயா. அந்த ஆடு மாடு அந்த மிருக ஜீவன்களை அவர்கள் வெட்டி அந்த பலிபீடத்தை வச்சு எரிக்கும் போது அப்படிப்பட்ட அந்த கொடுமையின் கருவிகள், யாருடைய கருவிகள் ஆயுதங்கள் கொடுமைன்னு யாக்கோபு சொன்னாரோ அந்த கொடுமையின் கருவிகளை ஆண்டவர் பாருங்க ஜனங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யக்கூடிய. இப்ப ஜனங்கள் நினைப்பாங்க, எனக்காக இவர் என்ன செய்யறாரு, இந்த ஆட்டை வெட்டி என்ன செய்யறாரு, பலி செலுத்துறாரு, இந்த மாட்டை வெட்டி பலி செலுத்துறாரு, இந்த புறாவை பலி செலுத்துறான்னு சொல்லி என்ன செய்வார். அந்த கருவிகளை அவங்க மோசமா நினைக்கல. ஜனங்கள் என்ன செய்யல, மோசமா நினைக்கல. என்ன அப்படின்னு தங்களுடைய பாவத்திற்காக தானே ஆசாரியன் இந்த காரியத்தை செய்கிறார் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தாங்க, நல்ல எண்ணத்தோடு தான் என்ன செய்யறாங்க, ஆசாரியர்களை அவர்கள் நினைத்தார்கள். சரியா? இப்படிப்பட்ட ஒரு காரியம் என்ன செய்யுது, ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவன் அந்த அல்லேலூயா அவனை பார்த்து நீ ஒண்ணுக்கும் ஆக மாட்டான், இதான் லேவியே நீ ஒண்ணுக்கும் உதவ மாட்டா, நீ வச்சிருக்கிற கருவியே கொடுமையின் கருவிகள், நீ யாருக்குமே பிரயோஜனம் இல்லாதவன், நீ வச்சிருக்க கருவி அப்படின்னா நீனும் அப்படிப்பட்ட ஆள் தான், ஒன்னால யாருக்கும் எந்த பிரயோஜனமுமே கிடையாது. ஒருவேளை குடும்பங்கள்ல சில பிள்ளைகளை பார்த்து அப்படி திட்டுவாங்க தாய்மார். ஒரு பிள்ளை நல்லா படிக்கும், ஒரு பிள்ளை ஒருவேளை சுமாராக, நீ ஒண்ணுக்கும் லாய்க்கு இல்லை, ஒண்ணுக்குமே லாய்க்கு கிடையாது, படிக்கிறதுக்கும் லாய்க்கு கிடையாது, ஒரு வேலை செய்யறதுக்கும் லாய்க்கு கிடையாது, ஒரு நல்ல அல்லேலூயா எண்ணம் கூட என்ன செய்யலாம் உன்கிட்ட, நல்ல நீ பேசுற வார்த்தை கூட ஒரு சரியில்லைன்னு சொல்லி எத்தனையோ பேர் தங்கள் பிள்ளைகளை பாருங்க அப்படியே பயங்கரமா திட்டி, நீ ஆடு மேய்க்க மாடு மேய்க்க பண்ணி மேய்க்க தான் அவன்னு சொல்லி கழுதையதான் உனக்கு பார்த்தாருன்னு சொல்லி எவ்வளோ ஒருவேளை சாதாரணமா சொல்லி இருக்கலாம். அதை போல ஆனா அது என்ன செய்யுது, எத்தனையோ பிள்ளைகள் வாழ்க்கையில சாபம் ஆயிருது. அதனால தயவு செய்து என்ன செய்யணும், பிள்ளைகளை எந்த ஒரு வார்த்தையினாலும் இணைச்சக்கூடாது. மோசமான வார்த்தைகளால இணைச்சக்கூடாது. பிள்ளைகளை திட்டக்கூடாது. ஒரு பெண் பாருங்க, தன் மகளை பார்த்து அப்படியே அந்த சனியனை, அந்த பிசாசு வேற சனியனை, அந்த பிள்ளை பேய் பிடிச்சு ஆடுது கிடந்து, அப்ப நீ யாருன்னு கேட்டா, நான் அந்த வழியா தான் போயிட்டு இருந்தேன், அவதான் என்ன கூப்பிட்டா. பாருங்க பிசாசு எப்படிலாம் செய்து பாருங்க, பிள்ளைய பார்த்து சொன்னது பிள்ளைக்கு அப்படியே என்ன செய்யுது, அந்த பிசாசு உள்ள வந்து நுழைஞ்சுக்கிட்டு. அதனால எந்த பிள்ளையுமே பிள்ளைகள் பிரச்சனைகள் பண்ணும்போது, சேட்டை பண்ணும்போது கோவம் வந்தா கூட தயவு செய்து என்ன செய்யுங்க, அடக்கிக்கிடுங்க. பிள்ளைகளை இணைச்சக்கூடாது, கரிச்சி கொட்டக்கூடாது, ரொம்ப திட்டி அதை ரொம்ப இணைச்சக்கூடாது, பண்ணக்கூடாது. நல்ல ஆலோசனைகளை என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு சொல்லணும். அவங்க செய்யக்கூடிய காரியத்தின் தவறை அவங்க புரிஞ்சு கொள்ளும்படியா என்ன செய்யணும், சொல்லணும். அதனால எந்த ஒரு பெற்றோரா இருந்தாலும் சரி, தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யக்கூடாது, பாவத்தை யாருக்கா இருந்தாலும் சரி, ஒருவேளை நமக்கு கஷ்டத்தை கொடுத்துறவங்க மேல கூட நமக்கு எரிச்சல் வரும், கோபம் வரும்,
இப்படி இருக்காங்களா நினைப்போம். ஆனாலும் கூட என்னது நம்ம ஆசீர்வதிக்க பிறந்தவர்கள். நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, நம்மளா என்ன செய்யக்கூடாது, சாபத்தை போடக்கூடாது. யாக்கோபு பாருங்க, தன்னுடைய பிள்ளைகளுக்கு போட்ட அந்த சாபம் பாருங்க, லேவிக்கு போட்ட அந்த சாபம் பாருங்க, எவ்வளவு பெரிய வேதனை பாருங்க. ஆனா பின்னாட்கள்ல ஆண்டவர் மாற்றுகிறார். 2வது, அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாத. லேவியும் ஆமென் சிமியோனும் சேர்ந்துதான் அந்த லேவி திட்டத்தை சொல்றாரு. 2 பேரும் மற்ற யாருக்கும் சொல்லாம இவங்க 2 பேரும் தான் என்ன செய்றாங்க, ரகசியமா என்ன செய்றாங்க, திட்டம் போட்டு அல்லேலூயா அந்த சீகேம்ல உள்ள மனிதர்களை எப்படி நம்ம கொல்லணும், என்ன மாதிரி செய்யணும்னு சொல்லி என்ன செய்றாங்க, அவங்கள நயமா வஞ்சகமா அவங்களிடத்துல பேசி, நீங்களும் எங்களை போல விருத்த சேதனம் உள்ளவர்களா இருந்தா நாங்க என்ன செய்வோம், என்னுடைய சகோதரியை தருவான்னு சொல்லி, அவன் பாருங்க ஆசை, அந்த பெண்ணை விட்டுறக்கூடாது, எந்த வழியிலயாவது என்ன செய்யணும், அந்த பெண்ணு தனக்கு ஆக்கிக்கணும்னு சொல்லி அவனுக்கு இருந்த அந்த மோகத்தினால பாருங்க, அல்லேலூயா கடைசியில அந்த அந்த பட்டணமே அழிஞ்சு போயிட்டு. அப்போ ஐ மீன் வார்த்தை ஒருவேளை அல்லேலூயா அந்த அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு என்ன செய்யாத உடன்படாதுன்னு சொல்லி மற்ற சகோதரர் பார்த்து சொல்றாரு. அவங்க என்ன சொன்னாலும் நீங்க இனி என்ன செய்யக்கூடாது, அவங்க பேச்சுக்கு என்ன செய்யாதீங்க, இடம் கொடாதீங்க. அவங்க என்ன சொன்னாலும் அதை நம்பாதீங்க. இந்த லேவியும் அல்லேலூயா ஆமேன் ஆமேன் சிமியனும் ரகசியமா போய் ஒரு பட்டணத்தை இப்படி ஆக்கிட்டு வந்துட்டாங்க. அதனால இனி அவங்க என்ன ஒரு வார்த்தை சொன்னாலும் சரி, நீங்க என்ன செய்யக்கூடாது, அதை காது கொடுத்து என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. இன்னைக்கும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வார்த்தைகளுக்கு குடும்பங்கள்ல ஒருவேளை கணவரா இருக்கட்டும், குடும்பத்துல உள்ள யாரா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், நான் சொன்ன வார்த்தைக்கு இந்த வீட்டுல எனக்கு நான் என்ன பேசினாலும் சரி, இந்த வீட்டுல யாராவது என்ன செய்ய மாட்டேங்க, காது கொடுத்து கேட்க மாட்டேங்காங்க. அந்த வார்த்தையை என்ன செய்ய மாட்டேங்காங்க, அத ஒரு என்ன செய்ய மாட்டேங்க, ஒரு பொருட்டா எண்ண மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லி, நாம் கூட குடும்பத்திலும் சரி, இல்ல நம்ம இருக்கிற ஊர்லயா இருக்கலாம், இல்ல நம்ம செல்லக்கூடிய சபையிலா இருக்கலாம், நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைய அதை காது கொடுத்து கூட என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அதை ஒரு பொருட்டா என்ன செய்ய மாட்டாங்க, அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. இப்படி நம்ம கூட இந்த நாட்கள்ல அநேகரால புறக்கணிக்கப்பட்டு, தள்ளப்பட்டு ஒருவேளை இருக்கலாம். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஊழியர்களை கூட அல்லேலூயா உங்க ஊழியெல்லாம் சரி கிடையாது, நீங்க செய்யற ஊழியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உங்க வார்த்தையை யாரு கேட்பா அப்படின்னு சொல்லி அல்லேலூயா சபை மக்கள் கூட ஒருவேளை போதகர் ஊழியர்களுடைய வார்த்தையை அசட்டை பண்ணக்கூடிய சூழ்நிலையில என்ன செய்யலாம், இருக்கலாம். எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, ஊழியம் செய்யக்கூடிய காரியங்களா இருக்கட்டும், இல்ல நீங்க தனிப்பட்ட முறையில என்ன ஊழியம் செய்தாலும் சரி, சொல்ல ஆண்டவர் மூலமா வரக்கூடிய வார்த்தைகளுக்கு மற்ற மக்கள் என்ன செய்யணும், செவிமடுத்து என்ன செய்யணும், கேட்கணும்னு எல்லாருமே விரும்புவோம், அப்படிதானே? அதனால இந்த நாட்களிலும் கூட நம்முடைய வார்த்தைகளுக்கு ஒருவேளை அல்லேலூயா செவி சாய்க்காத அல்லேலூயா மக்களாக இருக்கலாம், அப்படிதானே? அல்லேலூயா ஒரு தேவ ஆலோசனையே என்ன செய்யுது, ஒருவேளை அவங்க அசட்டை பண்ணலாம். ஆண்டவரே நம்ம மூலமா ஒரு ஆலோசனை கொடுத்தா கூட இவட்ட பேசியிருப்பாருன்னு சொல்லி சிலர் பாருங்க ஒரு மாதிரி அற்பமா நினைக்கிறாங்களா, ஆமா இவங்கிட்டதான் வந்து ஆண்டவர் பேசுவார் போல, எங்கிட்ட எல்லாம் பேச மாட்டாரோ அப்படி சில இடங்கள்ல என்ன செய்றாங்க, அற்பமாய் நினைக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அல்லேலூயா இது இவங்க வார்த்தை யாருமே என்ன செய்யல, கேட்கல. ஆனா எண்ணாகமும் 27ஆம் அதிகாரத்தை ஒருவர் வாசிங்க, 27, 21 பார்க்கும்போது பாருங்க, இவங்க கிட்ட வந்து ஜனங்கள் என்ன செய்வாங்க, ஆலோசனை கேட்பாங்க, அப்படிதானே? ஊரி தும்மி அது மூலமா என்ன செய்வாங்க, ஐயா எனக்கு இந்த காரியத்தை அல்லேலூயா என்னன்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆசாரியத்துல தான் வருவாங்க. அவங்க கேட்டு ஆலோசனை சொல்லுவாங்க. பாருங்க ஒரு நாள்ல இந்த லேவியுடைய ஆலோசனையை நீங்க என்ன செய்றீங்க, யாருமே கேட்காதீங்க, அவன் பேச்சுக்கு இடம் கூடாதீங்கன்னு சொல்லி அவனை சபித்த யாக்கோபு சபித்தார். ஆனா பின்னாட்கள்ல பாருங்க, ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவருமே எல்லா கோத்திரமுமே அப்படிதானே, 11 கோத்திரமும் என்ன செய்யணும், ஆலோசனை கேட்டு யார்கிட்ட வர்றாங்க, லேவி கிட்ட தான் வந்தாங்க. சரியா? அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவர் பிரதான ஆசாரியனாக இருக்கிறார், அப்படிதானே? சகரி 6:13 வாசிக்கிறோம். அவர் ஆலோசனைகள் ஆச்சரியமானவர். ஏசாயால வாசிக்கிறோம், ஆண்டவர் அவ்வளோ ஆலோசனை கர்த்தர். அல்லேலூயா அப்படிப்பட்ட தேவன் நம் ஒவ்வொருவரையும் கூட ராஜாக்களாக ஆசாரியர்களாக வைத்திருக்கிறார், அப்படிதானே? ஒருவேளை வீட்டுல உள்ளவங்க என்ன செய்யலாம், ஒருவேளை நம்ம சொல்ற வார்த்தைய கேட்காம இருக்கலாம், என்னையும் சேர்த்தான் சொல்றேன், சரி நம்ம வார்த்தையை என்ன செய்யலாம், ஒரு அசால்ட்டாக அவங்க நினைக்கலாம். ஆனா இன்னைக்கு பாருங்க, உலகம் முழுவதுமாக அப்படிதானே, அநேக தேசங்கள்ல இருந்து நம்ம அல்லேலூயா கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்போது இதே போல அநேகர் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, எனக்காக இந்த காரியத்துக்காக ஜெபிங்க, அல்லேலூயா இந்த காரியத்துல எனக்கு நல்ல ஒரு ஆலோசனையை நீங்க ஆண்டவரிடத்துல கேட்டு எனக்கு என்ன செய்யுங்க, ஒரு ஆலோசனையை தாங்க, இந்த காரியத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு இன்னைக்கு அநேகர் ஒருவேளை வீட்டார் நம்ம இருக்கிற ஊரார் நம்ம இருக்கிற நம்முடைய குடும்பங்கள்ல நம்மள அப்படி வச்சிருக்கலாம்.
ஒருவேளை நம்முடைய வார்த்தையை கேட்காம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஹல்லேலூயா உலகம் முழுவதுமாக தேவனுடைய ஆலோசனையை கேட்கும்படியாக நம்மிடத்துல என்ன செய்றாங்க? ஜனங்கள் வர்றாங்க. அப்போ ஆண்டவர் ஒரு ஏன்னா கொஞ்ச நாளைக்கு ஒருவேளை அப்படி இருக்கலாம். உலக பிரகாரமா நம்ம என்ன செய்யலாம்? புறக்கணிக்கப்பட்டு நம்முடைய வார்த்தைகள் அப்படித்தானே யோசேப்பு சொப்பனம் கண்டாரு. சகோதரர்லாம் என்ன செய்றாங்க? ஆமா, ஆமா. இவன் துரத்தன பண்ண வருவான். ஆமா, ஆமா. இவன் சொப்பனம் பலிக்கும். சொப்பனம் எப்படி பலிக்கும் நீ பாப்பன்னு சொல்லி அன்னையில இருந்தே என்ன செய்றாங்க? ஒரு காய்மகாரம் அவங்களுக்குள்ள அவன குறித்து ஒரு எரிச்சல், கோபம் அந்த உள்ளத்துக்குள்ள வந்து வந்து அது என்ன செய்யுச்சு? வேர் விட்டு கடைசியில ஒரு நாள் என்ன செய்ட்டான்? நீ என்னடே செத்து போயிரு. உன் நீ நீ செத்து போயிட்டீன்னா உன் காரியம் எப்படி நடக்குதுன்னு குழிக்குள்ள தூக்கி போட்டான். எந்த மிருகமாவது தண்ணி இல்லாத குழிக்குள்ள தூக்கி போட்டுட்டான். நீ அப்படியே பட்டினி கிடந்து சாவுன்னு சொல்லி. ஆனாலும் பிறகு என்ன செய்தாங்க? யூதா ஆலோசனை சொன்னது நிமித்தமாக என்ன செய்தார்? ஆண்டவர் அந்த குழியிலிருந்து என்ன செய்றாரு? அவரை தூக்கி விட்டு என்ன செய்றாரு? எகிப்துக்குள்ள வர்றாரு. அதே போல நம்முடைய வார்த்தையை கேட்பதற்காக இன்னைக்கு என்ன செய்யலாம்? அநேகர் அப்படித்தானே செய்தியை கேட்கும்படியாக ஆமென். ஒரு வார்த்தை எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லி எவ்வளவு மக்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். 3வது, என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் சேராதே. லேவியை கூட என்ன செய்யக்கூடாது? நீங்க யாருமே சேரக்கூடாது. இதுதானே சில இடங்கள்ல பாருங்க, பிள்ளைங்க வெளியே நின்று விளையாடிட்டு இருப்பாங்க. விளையாடிட்டு நிப்பாங்க. ஏதாவது ஒரு பிள்ளைக்கு சண்டை. நீ என்ன நினைச்சக்கூடாது? அந்த பிள்ளை கூட சேர்ந்து நினைச்சக்கூடாது, விளையாடக்கூடாதுன்னு சொல்லி சில பிள்ளைகள் தனியாவே சொல்லிரும். இவளை நம்ம கூட்டத்துல சேர்க்கக்கூடாது. இனி இவளை வந்து விளையாட்டுக்கு நம்ம நினைச்சக்கூடாது, சேர்க்கக்கூடாது, எதிலையுமே சேர்க்கக்கூடாது. ஸ்கூல்ல பாருங்க பிள்ளைகள் அப்படிலாம் அப்படிலாம் என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க. என்ன செய்றாங்க? ஒரு ஒரு குரூப் சேர்ந்துக்கிடும். ஒரு பிள்ளைய என்ன செய்வாங்க? தனியா புறக்கணிச்சு வச்சிருவாங்க. அப்படி எத்தனையோ இடங்கள்ல என்ன செய்யுது? நடக்குது. தனியா ஒரு பிள்ளைய அவகிட்ட யாரும் பேசக்கூடாது, அவகிட்ட சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி சாப்பிடும்போதுனால எந்த ஒரு காரியமும் சரி, இவங்க ஒரு கோஷ்டி தனியா அலைவாங்க. அப்படிதான் இவர் சொல்றாரு. தன்னுடைய 11 கோத்திரத்தை பார்த்து என்ன சொல்றாரு? தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து, நீ என்ன செய்யக்கூடாது? லேவி கூட நீங்க சேரக்கூடாது. நீங்க லேவி கூட சிமியோர் கூட என்ன செய்யக்கூடாது? சேரக்கூடாது. அவங்க கிட்ட எந்த ஒரு காரியத்தையும் பேசக்கூடாது. நீங்க 10 பேரும் தனியா நில்லு அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு? அவங்க கிட்ட நீ சேராதே. அவங்க கூட்டத்துல என்ன செய்யாத? நீ சேராதே அப்படின்னு என்ன செய்றாரு? என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் சேராதே. அவங்க 2 பேரும் தனியாவே போட்டு தனியா போய் ஒரு வஞ்சக காரியத்தை செய்தான்ல, இனி அவன் 2 பேரும் தனியாவே இருக்கட்டும். அவன் கூடாரத்து பதிலா நீ கூடாரம் போடாத. நீ 10 பேரும் தனியா இரு. அவங்க கிட்ட என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகளிடத்துல என்ன செய்றாரு? சொல்றாரு. அதுக்கப்புறம் பாருங்க 4வது, ஒரு புருஷனை கொன்று ஆமீன் அவங்க என்ன செய்யறாங்க? ஒரு புருஷனை கொன்று என்ன செய்யிருக்காங்க? இவ்வளவு பெரிய பாவத்தை என்ன செய்துட்டாங்க. அதனால என்ன செய்யுது? ஒரு புருஷனையே கொன்னுட்டாங்களே பாவிகள் சொல்லி என்ன செய்றாரு? ஒரு புருஷனையே கொண்டாங்க. அந்த அந்த பட்டணத்துல உள்ள அத்தனை பேருமே கொண்டு போட்டுட்டாங்க. அப்படிதானே? அது யாக்கோபுக்குள்ள பயங்கரமான ஒரு வேதனை. அப்பதான் ஆனா பாருங்க அப்படிப்பட்ட அல்லேலூயா ஆமென் லேவி கோத்திரத்தை தான் அல்லேலூயா ஆமென் வந்து அவங்க வந்து மகா பிரதான ஆமென் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அவங்க போகணும்னு வச்சுக்கிடுங்க. அவங்க கால்ல அப்படியே என்ன செய்வாங்க? சலங்க மாதிரி கட்டியிருப்பாங்க. ஒரு கயிறு வெளியே என்ன செய்ய வெளியே பிடிச்சிருக்க மாதிரி இருக்கணும். தங்களுடைய உயிரை பணைய வச்சுதான் என்ன செய்வாங்க? பிரதான ஆசாரியர் நினைச்சுவாரு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும். ஏதாவது புத்தகம் தான் ஆண்டவர் அதிலே அடிச்சிருவாரு. அது மறைச்சிட்டனா ஏன்னா இந்த வழியா எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அடுத்த பக்கமாவே என்ன செய்வாங்க? வெளியே இழுத்துருவாங்க. இப்படி பிரதான மகா பிரதான ஆசாரியர் நினைச்சுவாரு. வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த பிரதான ஆசாரியர் நினைச்சுவாரு. நான் உயிரையே இவன் கொன்னுட்டான்னு சொல்லி நீ ஒரு இப்படி புருஷனை கொன்னுட்டேன்னு சொல்லி யாக்கோபு சொல்றாரு. ஆனா ஆண்டவர் பின்னாட்கள்ல அல்லேலூயா இப்படிப்பட்ட ஒரு லேவி கோத்திரத்தை தான் என்ன செய்யறாரு? அல்லேலூயா தன்னுடைய ஆசரிப்பு கூடாரத்துல வேலை பணிவிடை செய்யும்படியாகவும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை அல்லேலூயா ஆட்டின் ரத்தத்தை அவர் கொண்டு போய் அந்த உள்ளுக்குள்ள போயிட்டு வரதான் அவருக்கு என்ன செய்யும்? எவ்வளவோ தன்னை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி ரொம்ப பயபக்தியோடு தன் ஜீவனையே பணைய வைத்துதான் என்ன செய்ய முடியும்? உள்ள போக முடியும். அப்படி போயிட்டு அவங்க என்ன செய்றாங்க? அல்லேலூயா ஜீவனோடு திரும்பி வரணும். அப்படிப்பட்ட காரியத்தை லேவியர்களை கொண்டு ஆண்டவர் செய்தார். அடுத்தது 5வது பார்க்கிறோம். கோபத்தினால் அரண்களை என்ன செய்றாங்க? அவங்க நிர்மூலமாக்கினாங்க. அப்படிதானே? கோபத்தினால் என்ன செய்தாங்க? அரண்களையே நிர்மூலமாக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட ஆசாரியர்களுக்குன்னு தனியா பட்டணங்கள் இருந்துச்சு. அந்த பட்டணங்கள்ல தான் என்னது? அடைக்கல பட்டணங்கள் இருந்து. அந்த அடைக்கல பட்டணத்துக்கு ஒருத்தர் ஏதாவது தவறுதலையாவது எந்த காரியத்தை யாரையா கொண்டுட்டா இந்த பட்டணத்துக்குள்ள இந்த லேவியர்கள் இருக்கக்கூடிய லேவி கோத்திரம் இருக்கக்கூடிய இந்த பட்டணத்துக்குள்ள வந்துதான் அவன் என்ன செய்வான்? அடைக்கலம் புகுவான். அப்படிப்பட்ட அல்லேலூயா அரண்களை நிர்மூலமாக்கினவர்கள் என்று சொல்லப்பட்ட இந்த லேவி கோத்திரத்தை அல்லேலூயா மற்றவர்களை அல்லேலூயா குற்றம் சாட்டு ஒருவேளை தவறுதலா நடந்திருக்கலாம். அப்படிப்பட்டவர்களை அரவணைக்கிற ஒரு கோத்திரமாக
அல்லேலூயா. தேவன் மற்ற 2 காரியத்தை பார்த்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். 6வது, அவர்கள் உக்கிரமான கோபம் தவிக்கப்படக்கூடாது. அவனுக்கு அவ்வளவு கோபம். ஆமீன். அவனுக்கு இவ்வளவு கோபம் தேவையா? இவன் குணத்தை பாருங்க, கோவக்காரன். சில ஆட்களை பார்த்து சொல்லுவாங்க, எப்பா அவன்ல வாய் கொடுத்துடாதப்பா, கோவக்காரன். அதே மாதிரி சில பெண்களை பத்தி, எப்பா கோவக்காரிப்பா, அவட்ட ஒண்ணும் சொல்லிடாதீங்க, கண்டதை தூக்கி நினைச்சுப்பா மேல வீசிடுவா அப்படின்னு சொல்லி, இப்படி கோபம், அவனுடைய கோபம் உக்கிரகத்தை பாருங்க அப்படின்னு மற்றவர்கிட்ட சொல்றாங்க. அவருடைய கோபத்தை பாருங்கன்னு சொல்லி, இப்படிப்பட்ட அவருடைய கேரக்டரே சரி கிடையாதுப்பா, அவன் குணமே சரி கிடையாதுப்பா, அவன் நல்ல ஆள் கிடையாதப்பா, லேவி சிமேனது நல்ல ஆட்கள் கிடையாதப்பா அப்படின்னு சொன்ன அதே லேவி கோத்திரத்தை பின் நாட்களிலே ஹல்லேலூயா லேவியராகமும் ஆமீன் ஹல்லேலூயா எண்ணாகமும் 6 ஆமீன் எண்ணாகமும் 6 24 25 26 3 வசனங்களை ஒருவர் வாசிங்க. இப்படி கோபக்காரன் அவன் கேரக்டரே சரி கிடையாதுன்னு சொன்ன இந்த லேவி கோத்திரத்தை தான் ஆண்டவர் ஜனங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய மக்களாக, ஏன்னா ஆசாரிய ஊழியம் செய்யணும்னா ரொம்ப பொறுமை இருக்கணும். அவன் என்னது குற்றம் செய்யாதவனா எவ்வளவு பயபக்தியா இருக்கணும் ஒரு ஆசாரியன், அப்படிதானே? அப்பதானே அவன் தேவனிடத்துல மற்ற மக்களுக்காக பரிந்து பேச முடியும். அதனால அல்லேலூயா எண்ணாகமோ 26 24 இருந்து ஆமீன் ஒருவர் வாசிங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பது. ஆசாரியர்கள் இப்படி சொல்லணும் ஜனங்களை பார்த்துன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ யாரு கோபக்காரன், அவன் குணமே சரியில்லை, போய் நல்ல ஆளே கிடையாது, அவன் நல்ல ஆளே கிடையாதுன்னு சாபம் போடுறாரு தகப்பன். ஆனா ஆண்டவர் பாருங்க, அப்படிப்பட்ட அல்லேலூயா சாபத்தை மாற்றி அல்லேலூயா மற்றவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய மக்களாக, அல்லேலூயா நாமும் கூட ஒரு நாட்கள்ல அல்லேலூயா கோபப்படுற மக்களாக, எதை எடுத்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுறவங்களா இருக்கலாம். ஆனால் என்று நாம் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெறுறோமோ, என்று நம்முடைய தலையின் மேலே அல்லேலூயா அந்த அபிஷேகங்கிற அந்த கிரீடம் நமக்கு வைக்கப்படுகிறதோ, அல்லேலூயா ஆமேன் ஆமேன். லேவியராகமம் 21 வாசிக்கிறோம் பாத்தீங்களா? அவனுடைய தேவனாய கர்த்தருடைய அபிஷேகங்கிற கிரீடம் அவன் தலைக்கு மேல இருக்குனே, அப்படி நமக்கு தலைக்கு மேலே ஆண்டவர் என்ன செய்றார்? அந்த அபிஷேகங்கிற கிரீடத்தை வச்சிருக்கிறாரு. நம்மளை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் வைத்திருக்கிறார். நம்ம கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற பிறகு நம்முடைய குணங்கள், நம்முடைய சுபாவங்கள் எவ்வளவு மாறி இருக்கு பாத்தீங்களா? ஒருவேளை அல்லேலூயா நிறைய பேர் ஒருவேளை புற மதத்துல இருந்து வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு காரியங்கள் எந்த மற்ற அல்லேலூயா புறஜாதிகள் புற மதத்துல என்ன செய்ய மாட்டாங்க, எதுவுமே கற்றுக் கொடுக்குறாங்களா? நீ அப்படி நட இப்படி நடனிட்டு எதுவுமே எந்த ஒரு ஆலோசனைகளும் அங்க கொடுக்கப்படாது. ஆனா நம்ம தேவனாய் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நம்மளை ரட்சித்த தேவன் நம்மளுக்கு வேதத்தை தந்து அநேக போதனைகளை நம்ம கேட்க வச்சு, அநேக உபதேசங்களை நம்மளை கேட்க வச்சு, இன்னைக்கு நம்மளை கர்த்தர் அபிஷேகித்து ராஜாக்களாக ஆசாரியர்களாக வைத்து நம்மை கொண்டு அநேகருக்கு ஆலோசனைகள் கொடுக்கக்கூடிய மக்களாக, தேவனுக்கும் நமக்கும் ஒரு ஆசாரியன் எப்படி எப்படி தாசனாகிய மோசே ஆண்டவரோடு எப்பொழுதும் பேசி உறவு கொண்டிருந்தாரோ, அப்படி ஒரு உறவை ஆண்டவர் இந்த நாள்ல நமக்கு தந்து அல்லேலூயா மற்றவங்களுக்காக ஜெபிக்கவும், தேசங்களுக்காக ஜெபிக்கவும், மற்றவங்களுக்காக பரிந்து பேசி எல்லா காரியங்களுக்காகவும் ஜெபித்து ஆண்டவரிடத்திலிருந்து பதிலை பெற்று அவர்களுக்கு கொடுக்கிற மக்களாக ஆண்டவர் நம்மை மாற்றி நம்முடைய சுபாவங்கள் எல்லாம் இந்த நாள்ல என்ன செய்யுது? மாறி இருக்குது. சிலரை பார்த்தா சொல்லுவாங்க, எப்பா முன்னாடி எப்படி இருந்தா பரவாயில்லையே, எல்லா குணங்களும் எல்லாம் மாறிட்டவளுக்கு அப்படின்னு நம்மளை சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்றார்? நம்முடைய சுபாவங்களை எல்லாம் என்ன செய்றார்? மாற்றியிருக்கார். இறுதியாக அல்லேலூயா ஆமென் யாக்கோபிலே ஆமென் லேவியை பிரியவும் இஸ்ரவேலிலே சிதறவும் பண்ணுவேன். பாருங்க 11 மற்ற கோத்திரங்களுக்கு என்ன செய்யுச்சு? அல்லேலூயா சுதந்திரங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. அப்படிதானே? சுதந்திரங்கள் கொடுக்கப்பட்டு அல்லேலூயா ஆமீன் எல்லாருக்குமே இடங்கள் பங்கிட்டு கொடுக்கப்பட்டது. அப்படிதானே? இந்த கோத்திரத்துக்கு இவ்வளவு பங்கு, இந்த கோத்திரத்துக்கு இவ்வளவு பங்கு. ஆனா லேவிக்கு என்ன கிடையாது? எந்த ஒரு இடமும் கிடையாது. ஒவ்வொருத்தரையும் அல்லேலூயா யூதா கோத்திரமா, எப்பா நீ இத்தனை பட்டணத்தை கொடு. அப்ப கொஞ்சம் லேவியர்கள் என்ன செய்வாங்க? அங்க இருந்திருப்பாங்க. ஏன்னா 12 கோத்திரமும் என்ன செய்யுது? அல்லேலூயா கானான் தேசத்திலே அவங்க பிரவேசித்த பொழுது எல்லாம் பங்கிடப்படுது. அப்போ அல்லேலூயா ஆமீன் இஸ்ரவேலில் அவங்களை என்ன செய்வேன்? சிதற பண்ணுவேன். இது அப்படியே அவங்க வாழ்க்கையில பழிச்சுச்சு. இந்த இந்த யாக்கோபு போட்ட சாபம் பாருங்க, துண்டு துண்டா லேவி கோத்திரம் என்னது? அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு, அப்படித்தானே? ஒவ்வொரு பட்டணத்தை நீ இத்தனை பட்டணம் கொடுப்பா, நீ இத்தனை இடத்தவனு கொடு. அப்போ இந்த லேவி கோத்திரம் மட்டும் என்ன செய்யாது? ஒரு இடத்துல இல்லாதபடி 12 கோத்திரங்கள் இடத்துல சிதறப்பட்டு அப்படியே தனித்தனியா தான் இருந்தாங்க.
ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவங்களுக்குன்னு தனியா என்ன செய்யக்கூடாது. அல்லேலூயா, நீ இருக்கிறதுல பிரிச்சு கூட அவ்வளவுதான். மற்றபடி தனியா அவங்களுக்கு சுதந்திரம் கிடையாது. ஆனா நானே அவர்கள் சுதந்திரம். ஆண்டவர் பாருங்க, நான் தான்ப்பா அவங்களுக்கு சுதந்திரம். உங்களுக்கெல்லாம் இடத்த குடுத்தேன். ஆனா பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 12 கோத்திரத்துக்கு என்ன செய்தார்? அங்கங்க அல்லேலூயா ஒவ்வொரு பகுதியா இந்த பூமியில அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடங்கள் என்ன செய்யுது? கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, லேவிக்கு நான் தான் சுதந்திரங்கிறாரு. அப்போ ஆண்டவரே சுதந்திரம் ஆகும் பொழுது, கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை மற்ற ஜனங்கள் அல்லேலூயா ஆமென். மற்ற ஜனங்களைப் போல நம்முடைய வாழ்க்கை அமையாதபடி பல காரியங்கள், ஒருவேளை கஷ்டமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தான் உங்க சுதந்திரம். அப்போ ஆண்டவரே சுதந்திரம் ஆகும்போது முழு பூமியும் நமக்கு சுதந்திரம். முழு பூமியும் நமக்கு என்னது? சுதந்திரம். ஒருவேளை செல்வ சீமான்கள் இந்த உலகங்கள்ல பாருங்க, இடத்துக்கு மேல இடம், வீட்டுக்கு மேல வீடு, எவ்வளவோ அவங்க என்ன செய்யலாம், அவங்க காரியங்கள்லாம் அப்படி உடனே உடனே நடந்து பெருகிக்கிட்டே இருக்கலாம். எங்க வீட்டுக்கும் எங்க ஊருக்கும் அல்லேலூயா மருதனாச்சி விலைக்கும் அப்படி இடையில காடு போல இருந்துச்சு. அதான் கொஞ்சம் இடம் தான், ஒரு 1/2 கிலோ வாக்கம் டிஸ்டன்ஸ் தான். ஆனா பாருங்க, அந்த இடத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான், ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ள தான். ஆனா இன்னைக்கு பாருங்க, வீடுகள் மாளிகை மாளிகையா அவ்வளவு 2 ஊரையும் இணைச்சு மாளிகை மாளிகையா போட்டு வச்சிருக்குது. அதே போல திசையன் விலையும் மருதனாச்சி விலையும் இணைஞ்சாச்சு. அதே போல மடத்தச்ச மாடு இப்படி எல்லாம் என்ன செய்யுது? அதே போல இடைங்குடி அங்க வரைக்கும் வீடுகள். அல்லேலூயா. அப்படியே அல்லேலூயா, இடையில ரோடு மட்டும் போது இடைங்குடியோட இணையுது. இப்படி என்னது? ஒருவேளை சிலர் என்ன செய்யலாம்? வீடு மேல வீடு, அவங்க எல்லா காரியங்களிலும் பெருகிக்கிட்டே இருக்கலாம். ஒருவேளை நமக்கு என்ன செய்யலாம்? இன்னும் கூட, ஆண்டவரே, நான் ஒரு வாடகை வீட்டுல தானே இருக்கிறேன். எனக்கு எத்தனை பேர் வீட்டுக்கு மேல வீடு கட்டுறாங்க ஐயா. எனக்கு ஒரு வீடு இல்லையேன்னு நம்ம என்ன செய்யலாம்? நினைக்கலாம். நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவங்களுக்கெல்லாம் என்னது? கொஞ்சம் இடம். மற்ற கோத்திரத்துக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள், பட்டணங்கள், 10 பட்டணம், 15 பட்டணம், 20 பட்டணம் வச்சுக்கலாம். இத்தனை இவ்வளவு இடம். உனக்கு இதுவரையில இருந்து இது வரைக்கும் எல்லை அப்படின்னு பங்கிட்டு யோசுவா என்ன செய்றார்? குடுக்குறார். ஆனா லேவிய குறித்து சொல்லும்போது, நான் தான்ப்பா உனக்கு சுதந்திரம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவரே இந்த நாட்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கும் ஆண்டவர் தான் சுதந்திரம். அப்போ ஆண்டவரே சுதந்திரமாக மாறும்போது, ஆண்டவருக்கு உள்ள உலகம் முழுசும் ஆண்டவருக்கு தான் சொந்தம். அப்படிதானே? அப்போ ஆண்டவருக்கு உள்ளது எல்லாமே நமக்கு தான். நான் நேற்று சர்ச்சில் இருக்கும்போது, டாடி உங்களுக்குள்ள வல்லமை இருக்குது, பரிசுத்தம் இருக்குது, பவர் பவர் எவ்வளவு வல்லமை இருக்குது, எல்லாம் எனக்குள்ள வாசம் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு உள்ளதெல்லாம் என்ன செய்யணும்? எனக்கு தான் டாடி. என்னை வல்லமையினால் நிரப்பணும், என்னை ஞானத்தின் ஆவினால நிரப்பணும், நான் ஞானமா நடக்கணும், ஞானமா பேசணும், என்னை உங்க வல்லமையினால நிரப்பணும், அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. எழுப்புதல் ஆமென். திசையினுடைய எழுப்புதல்ல என்ன கொண்டு தேவன் அற்புதங்கள் அதிசயங்களை செய்யணும் ஐயா. நான் இருக்கிற கிராமங்கள் பட்டணங்கள்ல ஒருவேளை இன்னைக்கு ஜனங்கள் என்னை அறியாம, ஒருவேளை நான் ஒரு அல்லேலூயா வீட்டுல தனியா உட்கார்ந்து என்ன செய்யலாம்? ஜெபங்களை நடத்தி ஜெப காரியங்களை ஒருவேளை இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். வீட்ல உள்ளவங்க வெளிய போனாலும் சரி, வீட்ல இருந்தாலும் சரி. நான் என்ன செய்வேன்? தனி ரூம்ல உட்கார்ந்து இந்த ஊழியத்தை என்ன செய்யலாம்? செய்து கொண்டிருக்கலாம். ஆனா ஒரு நாள் வரும். அப்படிதானே? அல்லேலூயா. எலியா மறைந்திருந்த நாட்கள் உண்டு. எலியா வெளிப்படக்கூடிய நாட்கள் உண்டு. அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம கொஞ்சம் பேரா என்ன செய்யலாம்? இணைஞ்சு இந்த நாட்கள்ல எவ்வளவு பேருக்கு இந்த ஜெபத்தை குறிச்சு தெரியாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அல்லேலூயா ஆமென் ஆமென். ஆண்டவர் இதை ஆசீர்வதிக்கும் பொழுது, இது முழு பூமியுமே சுதந்தரிக்கக்கூடிய மக்களாக, ஏன்னா முழு பூமியும் ஆண்டவருக்கு சொந்தம். சரியா? அப்ப நம்மளும் கூட என்னது? முழு பூமியும் நமக்கு என்ன செய்யுது? சொந்தமாகுது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுவாங்க, அல்லேலூயா, ஜெபிக்கும் போது என்ன செய்யணும்? எழுப்புதல் அக்கினி பற்றி பிடிக்கும், கட்டுகள் அறுக்கப்படும், கண்ணிகள் தெறிக்கொண்டு போகும். அது ஆர்டிக்கா இருக்கட்டும், அட்லாண்டிக்கா இருக்கட்டும், அங்க வரைக்கும் என்ன செய்யும்? நம்ம ஜெபிக்கும் போதே அக்கினி பற்றி பிடிக்கும். அப்போ முழு உலகத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு என்ன செய்றார்? சொந்தமாக்கி தந்திருக்கிறார். அதனால ஒருவேளை அல்லேலூயா பண பிரச்சனைகளோ, அல்லேலூயா ஒருவேளை வாடகை வீடோ இப்படி எல்லாம் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு அல்லேலூயா அவரே நமக்கு சுதந்திரமா வந்ததுனால, அவரே நம்முடைய சொந்தமாக எல்லாவற்றிலும் லேவி கோத்திரத்துக்கு ஆண்டவர் எப்படி நானே அவர்கள் சுதந்திரம்னு சொன்னாரே, அதே போல இன்னைக்கு நம்மளுக்கும் கூட ஆண்டவர் தான் நம்முடைய சுதந்திரம். ஒருவேளை நம்ம உலக பிரகாரமான காரியங்களில் கர்த்தர் நம்மளை பெருக செய்வார். அதே நேரத்துல ஹல்லேலூயா ஆமென். வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை கர்த்தர் இந்த நாள்ல ஏற்படுத்தி கொடுக்கணும். சொந்த வீடுகளை கொடுக்கணும். நல்ல சரீரத்துல சுகத்தை கொடுக்கணும். ஒரு அரசன், ஒரு 2 ஒண்ணையும் சொல்லி முடிக்கிறேன். அரசன் சொன்னாராம், எப்பா நான் ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்லி, அந்த நாள்ல ஒரு குறிப்பிட்ட நாள்ல நீங்க என்ன செய்யணும்? அரண்மனைக்குள்ள அல்லேலூயா நிறைய பொருட்கள் ஒரு இடத்துல நிச்சயம் எடுத்து வச்சிருக்கோம். நீங்க அவங்கவங்க விருப்பப்பட்டதை என்ன செய்யலாம்? எடுத்துக்கலாம். ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் அனுமதி உண்டு அப்படின்னு. அப்ப பாருங்க, எல்லாரும் என்ன செய்றாங்க? ஓடி ஓடி அப்படியே ராஜா வீட்டு பொருள்லாம் சும்மையா இருக்கும். ஓடி ஓடி அதுக்கு எந்த பொருள் நல்லா இருக்குன்னு பார்த்து பார்த்து என்ன செய்றாங்க? ஒவ்வொன்னையா தூக்குறாங்க.
ஆனா ஒரு சின்ன பையன் மட்டும் என்ன செய்யறான், ஒண்ணுமே எடுக்காம அப்படியே நிக்கிறான். ராஜா கேக்குறாரு, இப்போ நீனும் ஏதாவது நீ வந்துட்டால உள்ள, உனக்கு என்ன தேவை எடு. அவன் சொன்னான், ராஜாவே இந்த பொருட்கள் அல்ல, நீங்க தான் எனக்கு வேணும்னு சொல்லி கட்டி பிடிச்சுக்கிட்டான். நீங்க எனக்கு சொந்தமாகும் போது உங்களுக்கு உள்ளது எல்லாம் எனக்கு சொந்தமாயிரும். எவ்வளவு ஒரு ஞானம் பாத்தீங்களா? ஒருவேளை இது கதையா இருக்கலாம், அப்படிதானே? நம்மளும் கூட டேடிய கட்டி பிடிச்சுக்கிடுவோம், சரியா? டேடி நீங்க தான் எனக்கு சொந்தம், நீங்க எனக்கு சொந்தம், எனக்குள்ள வாசம் பண்றீங்க, நீங்க எனக்குள்ள இருக்கும்போது எல்லாமே உங்களுக்குள்ள உள்ளது எல்லாமே எனக்கு தானே, அப்படிதானே? அப்பாவுக்குள்ள உள்ளது எல்லாமே நமக்கு தான். அந்த அந்த சிறுவனை போல நாம என்ன செய்வோம், ஆண்டவரை கட்டி பிடிச்சுக்கிடுவோம். டேடி நீங்க தான், நீங்க உங்களையே எனக்காக தந்தீங்க, நீங்க எனக்குள்ள வாசம் பண்றீங்க, எனக்குள்ள உலாவுறீங்க. நீங்க வந்த பிறகு மத்த எல்லாம் எல்லாம் என்னது, உலகத்துல உள்ள எல்லாமே ஒரு அற்புதமான காரியம் ஆண்டவரே. நீங்க என்னுடைய பங்கு, நீங்க என்னுடைய சுதந்திரம் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாளிலும் கூட அல்லேலூயா 7 விதமான சாபங்களை லேவியின் மீது வந்த சாபங்கள், அந்த கோத்திரத்துக்கு வந்த சாபங்கள் ஆண்டவர் எப்படி ஆசீர்வாதமாக மாற்றினாரோ, அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம நம்முடைய குடும்பத்தின் மூலமாகவோ, நம்முடைய கணவர் குடும்பத்தின் மூலமாகவோ, நம்முடைய குடும்பத்துக்கு வந்த சாபங்கள் எதுவா இருந்தாலும், நம்ம அறியாத காரியங்களா இருந்தா கூட ஆண்டவர் இன்னைக்கு அந்த சாபங்களை எல்லாம் நீக்கணும். ஒருவேளை தாய் தகப்பனே மனசு வேதனையில உள்ளத்துல நம்மள என்ன ஒரு கஷ்டமா நினைச்சா கூட அது நமக்கு சாபமாய் விடாதபடி, இல்ல நம்முடைய பாட்டி தாத்தா முன்னோர்கள்னால் வந்த சாபங்கள் எதுவும் நமக்கு வந்துராதபடி, ஹல்லேலூயா இந்த வேளையிலும் கூட ஹல்லேலூயா ஆமென், ஆமென், ஆமென். அதே போல நாம் இருக்கக்கூடிய கிராமங்கள், பட்டணங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும். நாம் செல்லக்கூடிய சபை ஆசீர்வாதமா இருக்கணும். இப்ப சிலர் பாருங்க சபையை பார்த்து பார்த்து என்ன செய்யறப்ப இந்த சபைக்கு போனா நல்லா ஆசீர்வாதம் கிடைக்கும், நல்லா நிறைய கேட்கறதெல்லாம் கிடைக்கும், அப்படி ஆசீர்வாதம் தெரிய போறாங்க இந்த சபைக்கு, அப்படி சபை சபையா அலையிறாங்க. அப்படி அல்ல, கர்த்தர் நம்மை நட்ட சபையிலே நம்மளை வேர்கொள்ள வைத்து அந்த சபையிலே நம்மளை நிலைநிறுத்த வேண்டும். சபைக்கு ஆசீர்வாதமாக சபையில என்ன பிரச்சனைகள், போராட்டங்கள் யார் மூலமாக எந்த ஒரு காரியங்கள் வந்தா கூட கர்த்தர் நீக்கி நாம் செல்லக்கூடிய சபை நமக்கு சமாதானமா இருக்கணும். சமாதானமா போயிட்டு சமாதானம் உண்மையிலே பரலோக இன்பத்தை சபையில அனுபவிக்கணும். பரலோக இன்பத்தை என்ன செய்யணும், சபையில அனுபவிக்கணும். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் தரணும். அதே போல நம்ம இருக்கக்கூடிய கிராமங்கள், நம்ம இருக்கக்கூடிய மாநிலங்கள், மாவட்டங்கள், தேசங்கள், என்ன ஒரு சாபம் இருந்தாலும் சரி, விக்கிரங்கள் எந்த ஒரு சாபம் வந்தாலும் சரி, ஆண்டவர் இந்த நாள்ல நீக்கணும்னு சொல்லி இந்த காரியத்துக்காக ஒரு அந்த வேளையிலே ஜெபிக்க வேண்டும். மனதுருக்கத்தோடு தேவனிடத்துல கெஞ்சி பிரார்த்தித்து இன்னையோட நம்முடைய சாபங்கள் எல்லாம் மாறணும். அல்லேலூயா. குழந்தை இல்லாதவர்களுக்கு தேவன் எந்த காரணத்தினால அது இருந்தாலும் சரி, அதை மாற்றி என்ன செய்யணும், ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும். சுகவீனமானவர்களுக்கு சுகத்தை கொடுக்கணும். கடன் பிரச்சனை உள்ளவங்களுக்கு கடன் பிரச்சனையை கர்த்தர் இந்த நாள்ல மாற்றணும். என்ன ஒரு காரியமானாலும் சரி, அல்லேலூயா. துன்மார்க்கன் என்ன செய்யறானா, கடன் வாங்கி கொடுக்காம போறானா. அதே போல நீதிமான் என்ன செய்யறான், அல்லேலூயா, இறங்கி கொடுக்கறானா, இறங்கி கொடுக்கறானா. நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வசனத்தை. ரஞ்சித் அப்படின்னுட்டு அப்படிதானே ஒருத்தர் கோயம்புத்தூர் நினைக்கிறேன், அப்படி பெரிய ஹோட்டல் வச்சு நடத்துறவரு. சரி, இலங்கையில இருக்கிறப்ப, அல்லேலூயா, இலங்கையில இருக்கிறப்ப கொஞ்சம் எவ்வளவு ரூபாய் வாங்கிட்டு அவரு இங்க இந்தியா வந்துட்டாரு. இப்ப போய் பாருங்க இந்த வசனத்தை, அவர் ரட்சிக்கப்பட்ட ஆண்டுல வந்து ரஞ்சித்தின் ஒரு நாடகத்தை வந்து மோகன் சுவாச பிரதர் எடுத்திருக்காங்க. அப்ப பாருங்க, அவர் போய் அந்த என்ன செய்தாராம், அந்த பணத்தை எல்லாம் கொடுத்து அவங்க குடும்பம் எங்கெல்லாம் இருக்கு நீங்க விசாரிச்சு, இந்த தமிழ்நாட்டுல வந்திருக்காங்க, அப்படி எங்கெங்கெல்லாம் இருக்காங்கன்னு விசாரிச்சு அத்தனை பேருக்கும் அவர் வாங்கினது கொஞ்சமா இருக்கும், இன்னைக்கு அதெல்லாம் திருப்பி நினைச்சாரு பல மடங்கு கொடுத்திருக்கிறாரு. என்ன ஒரு நபரையும் அதே மாதிரி போட்டிருந்து. அல்லேலூயா. நான் கூட பாருங்க, எங்க அம்மா வந்து எங்க பெரியப்பா பையன், எங்க அண்ணன் தான், அவங்க கிட்ட ஒரு 19,000 கொடுக்க வேண்டியிருந்துச்சு. அப்படியே நாட்கள் என்ன ஒரு சீட் எடுத்தது. அதே போல அப்படியே வருஷங்களா கொடுக்காமலே இருந்துச்சு. அப்படியே நாட்கள் ஆயிடுச்சு. அப்போ அண்ணன் சொல்லுவாங்க, டாடி நீ வந்து உன் தம்பி தந்துருங்க, அவன் வந்து பணத்துல ரொம்ப கஷ்டப்படான்னு சொல்லி, நீ மாசம் 1000 எனக்கு தந்தா கூட போதும் அப்படின்னு சொல்லி, அவங்க அவங்கள்ட்ட நான் சீட்டம் போட்டு நோட்ல போட்டு என்ன செய்றாங்க, அவங்க அதுக்கு வட்டி, ஏன்னா அவங்க வட்டி கொடுத்து வாங்குற ஆளு, எங்க பெரியப்பா பையன் தான். அவங்க வந்து அண்ணன் அப்படி செய்வாங்க. ஆனா வந்து என்ன செய்வாங்க, எனக்கு நீ வேற அந்த இருக்கு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அந்த 19,000ங்கிறது. அது என்ன செய்யறாங்க, ஏன்னா துன்மார்க்கர் என்ன செய்யறான், கடன் வாங்கி கொடுங்க, தாய்ப்பட்ட கடனை இல்ல தகப்பின்பட்ட கடன் எது இருந்தாலும் என்ன சரி, நம்ம அதை என்ன செய்யணும், அடைக்கிற மக்களா இருக்கணும். அதை என்ன செய்தேன், 19,000 நல்ல ஞாபகம் இருந்துச்சு. அல்லேலூயா. சீட்டு அப்படி எடுத்ததுல கொடுக்க வேண்டிய பணங்கள் அப்படி அண்ணன் சொல்லிட்டே இருந்தாங்க. அப்படிங்கும் போது என்ன செய்தேன், அதை மொத்தமா கூட அவங்க கேட்கல, மாசம் 1000 கூட தந்து எனக்கு அப்படின்னு நான் இந்த வசனத்தை தான் நினைச்சேன். என்னுடைய தாய்க்கு அதனால என்ன செய்யக்கூடாது, அதனால எங்கள் குடும்பங்களுக்கு அப்படிதானே அவங்க நினைச்சிட்டே இருப்பாங்கல்ல, இப்படி கடன் வாங்கிட்டு அவங்க இப்படி கொடுக்காமலே இதாயிட்டாங்களே நீட்டு. அது வந்து நமக்கு என்ன செய்யக்கூடாது, சாபமாக ஏறக்கூடாது. இப்ப எனக்கும் கூட என் பெரியப்பா மகா எனக்கு சீட்டு போட்டதுல கொஞ்சம் பணம் தரணும், அவங்க ஆவிக்குறையில தான் இருக்காங்க. நான் கூட சொன்னேன்,
வந்து என்ன செய்யுங்க, ரொம்ப அவங்க பல விதத்துல நஷ்டப்பட்டேன்னாங்க. மாசம் 1000 தாங்க அப்படின்னா என்ன செய்றாங்க, ஒரு 30, 35,000 வச்சுக்கோங்களேன். ஒரு 5000 குடுத்தா அதுக்கப்புறம் தரல. நான் கூட இப்படித்தான் சொன்னேன். ஒரு 1000, 1000 கூட என்ன செய்யுங்க, இது பண்ணுங்க. இல்ல என் சகோதரர் வீட்ல பால் வாங்குறாங்க. அந்த ரூபாயாவது நீங்க இது பண்ணி விடுங்க அப்படின்னா என்ன செய்யல. என்ன என்னது தந்துருவேன், தந்துருவேன்னு சொல்றாங்களே தவிர என்ன செய்யல. தர்றதுக்கு இல்ல. அதனால வந்து என்ன சொல்லணும், நம்ம எந்த விதத்திலும் நம்முடைய குடும்பத்துக்கோ, நமக்கோ என்ன செய்யக்கூடாது, எந்த ஒரு சாபங்களும் வரக்கூடாது. அவர் ரஞ்சித் நல்லா இப்போ பெரிய கோடீஸ்வரரா இருக்கிறாரு. அவரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவரு. இந்த வசனம் அவருக்குள்ள பேசி கொண்டு போய் தேசம் கடந்து போய் என்ன செய்தாரு, குடுத்துட்டு வந்தார். நல்ல ஹalleluya. ஏதாவது கடன்கள் பட்டிருந்தா, ஏதாவது காரியங்கள் இருந்தா கூட, ஆண்டவரே அதை திருப்பி செலுத்தக்கூடிய திராணி எனக்கு தாங்கப்பா. நானும் என்ன செய்றேன், அந்த காரியங்கள் எதுவா இருந்தாலும் என்ன செய்றேன், திருப்பி செலுத்துறேன் ஆண்டவரேன்னு சொல்லி, எதனாலயும் நமக்கு என்ன செய்யக்கூடாது, சாபங்கள் வரக்கூடாது. அதனால இந்த காரியத்துக்காக அல்லேலூயா. ஒருவர் நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 12:30க்குள்ள எனக்கு எனக்கு கிச்சன் 5 மணி காலையில 4, 4:30க்கு எழும்பி பிரேயர் முடிச்சு 5 மணிக்கு ஒரு கிச்சன் ஒர்க் கொஞ்சம் நடந்து, அதுக்கப்புறம் காலையில ஒர்க் முடிச்சேன். அல்லேலூயா. சார் டியூட்டி முடிஞ்சு என்ன செய்வாங்க, மத்தியானம் இன்னைக்கு காலையில டியூட்டி திடீர்னு போட்டதுனால, நான் என்ன ஒர்க் செய்ய வேண்டியிருக்கு கிச்சன். ஏன்னா மத்தியானம் 3 to 4 ஜெபத்துக்கு நான் ஆயத்தமாகணும். அதனால இன்னைக்கு என்ன நினைச்சேன், அல்லேலூயா ஒரு 12:30 கொஞ்சம் சீக்கிரமாவே என்ன செய்யலாம், அல்லேலூயா முடிச்சுட்டு என்ன செய்யலாம், அல்லேலூயா மற்ற ஒர்க்குகள் கொஞ்சம் இருக்குது. அல்லேலூயா செய்ய நினைச்சிருக்கிறேன். அல்லேலூயா கர்த்தர் வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் கூட இந்த காரியத்துக்காக இன்னைக்கு எல்லாருமே அல்லேலூயா ஆமென். இந்த இந்த ஒரு காரியத்துக்காக ஒருவர் ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமையோட. போன வாரம் நான் வந்து லாஸ்ட்ல முடிய போற டைம் செல்வி ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு என்ன செய்ய முடியல. உள்ள வரவே முடியல. நான் உள்ள வந்து வந்து பார்க்கேன் கட்டாயி போகுது. இப்போ அந்த யூகே ஜெபம் கூட இந்த ஜூமா இருந்தா கூட கொஞ்சம் உள்ள போய் போய் சேட்டப்ல போயிட முடியும். ஏன்னா நான் மொபைல் டேட்டா வச்சிருக்கிறேன். உள்ள வரவே முடியல லாஸ்ட் வரைக்கும். நானும் போராடி பார்த்துட்டு ஒரு அந்தாள விட்டுட்டேன். அதனால செல்வி லாஸ்ட்ல வந்து என்ன செய்வா, போட்டுருப்பான்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் சொல்லணும்னு நினைச்சேன். நானும் மறந்துட்டேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் அருமையாய் வழிநடத்தினார். இந்த காரியத்துக்காக ஒருவர் ஜெபிங்க. ஒரு நல்ல பாரத்தோடு கூட எல்லாருக்கும் தேவன் இந்த நாள்ல என்ன செய்யணும், சாபத்தை மாற்றி அந்த சாபங்களை இருக்க தேவன் நமக்கு ஆசீர்வாதமா தரணும்.